வானத்தை பார்த்து மழை பொழியம்பா மழை பொழியும், பூமியை பார்த்து முளையம்பா முளைக்கும். ஒரு வாலிபனை ரெண்டா வெட்டி திரும்ப உயிர் கொடுப்பான். நம்பியவர்களுக்கு செல்வம் பெருகும், நம்பாதவர்களுக்கு வறுமை வரும். நம்பியவர்களுடைய கால்நடைகள் செழிக்கும், நம்பாதவர்களுடைய கால்நடைகள் மெலியும். இவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த தஜ்ஜால் செய்யறானே. இந்த இடத்துல வந்து இந்த வானத்தை பார்த்துட்டே அட்டாளச்சனைக்கு மழை பொழியண்டா, மழை அட்டாளச்சனையை பார்த்து எல்லையை பிடிச்ச அப்படியே ஊத்தும். இந்த வளவுல ஒட்டுமில்ல வாப்பா கத்தரி கண்டு வாண்டா, கத்தரி கண்டு வரும். இப்ப இருக்கிற லெவலுக்கு நம்முடைய முஸ்லீம்கள் அப்ப இருந்தா தஜ்ஜால் வரக்கொள்ள. இப்ப இந்த கையை நீட்டி பால் எடுத்து தேசிக்காய வெட்டி ரத்தம் எடுத்தோன்னு அப்படியே போய் குப்பரக்கா உழுவுறாங்களே அசரத்துல விட்ட. இதே லெவலுக்கு தஜ்ஜால் வரக்கொள்ள இருந்தா நம்முடைய ஆக்கள் தான் தஜ்ஜால கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்குற ஆக்கள் எல்லாம். இந்த இசு மட்டும் ஆக்களால ஒன்றுமே ஆக போறல. ஒரே ஒரு இசு மட்டும் வேலை செய்யுது. என்ன? இரவையில குளற பிள்ளைகள் இருக்குது இல்லையா, இரவையில தூக்கம் இல்லாம அடம் பிடிக்கும் பிள்ளைகள். ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்து பிள்ளைகள் இருக்குது இல்லையா, பிங்கான்ல கரைச்சி குடிப்பாங்க, படுத்துடும். இரவையில குளராது. அசருக்கு பிறகு இசுமை கொடுக்க சொல்லுவாங்க, பிள்ளை படுத்துடும். அடுத்த நாள் அசருக்கு பிறகு உண்டம்பாங்க, 7 இசும் கொடுப்பான். அதோட சரி பிள்ளை இரவையில படுக்க தொடங்கிடும். ஆனா இந்த இசுமிட ரகசியம் என்ன தெரியுமா? அரிசி எடுத்து வறுத்து கறியாகிற போது தண்ணியை ஊத்தி கடைஞ்சா அது அரிசி மையி. ஆனா சின்ன பிள்ளைக்கு இசுமிழுகிற அரிசியை வறுக்கிற நேரம் ஒரு கட்டு கஞ்சாவை போட்டு வறுத்து அதை வேற டப்பாவில் எடுத்து வச்சு அதை தொட்டு எழுதி கொடுப்பான். பிள்ளை நிஷான்ல படுத்துக்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. பிள்ளைய கொண்டை கொடுத்து கொஞ்சம் கஞ்சா கொடுங்க மௌலவியங்க, நம்ம வேற ஒன்றும் இல்லை. இந்த கூலிசாத்திரம் சொல்றவனுக்கு மறைமுக ஞானம் இருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. நடந்த சுனாமியை பத்தி ஒருத்தனும் பாய் துறக்கல, மறைமுகமான ஞானம் இல்ல. ராஜீவ் காந்திக்கு ஒரு சிரேஷ்ட சாஸ்திரி இருக்கிறார். ராஜீவ் காந்தி கொல்லப்படுற செய்தியை அவர் கடைசி வரைக்கும் செல்லலண்டா என்ன அர்த்தம்? இல்லன்னு அர்த்தம். சொல்ல முடியாது. என்ன நினைச்சிட்டீங்க சாஸ்திரத்துல? நேரடி என்னமா செல்வனா 6 கலவரத்தை செல்லுங்க மௌலவி. என்ன பிரச்சனை என்னமோ தெரிஞ்ச மாதிரி. களம் எடுத்தவனை பிடிக்கிற சாத்திரம் உனக்கு தெரியுமெண்டா போலீஸ்ல வேலை எடுத்தாரம்பாடா, தெரிஞ்ச மாதிரி அவர் அது சொன்ன பிரச்சனை அப்படின்றார். இல்ல மௌலவி சொல்லுங்க மௌலவி, அது சின்ன பிரச்சனை, நாங்க பிரச்சனை எடுக்க மாட்டோம், சத்தியமா பிரச்சனை எடுக்க மாட்டேன் சொல்லுங்கம்மா. இவ எப்படி ஆள் சொல்லுவான் தெரியுமா? பிரச்சனை எடுக்க மாட்டேங்களே, இல்ல எடுக்க மாட்டோம். என்ற பேரை கொடுக்கப்படா, இல்ல கொடுக்க மாட்டோம், நீங்க நினைக்கிற ஆள் தான்பா. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றி மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? மூட நம்பிக்கைக்குள்ள வருவோம். மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் மக்களை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த கடையை போனாலும் போத்தல், கடை வழிய போத்தல், வீடு வழிய போத்தல். நாவலப்பட்டியில ஒரு பள்ளிக்கு போத்தலை கட்டி காவ போட்டிய. நாவலப்பட்டியில ஒரு பள்ளிக்கு போறேன், அந்த பள்ளியில இசிம் போத்தலிக்கு என்னன்னா பள்ளிக்கு காவலாம், அல்லாட பள்ளி எங்காவ காக்கா போத்தலை கட்டி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரகன்னு சொல்லி, எதை கட்டி தொங்க விட்டா அல்லாஹ் இணை வைத்துக் கொண்டான்னு சொன்னாங்க. யாரு தாயத்தை கட்டி தொங்க விடுறானோ, தமீமாவை கட்டி தொங்க விடுறான், இணை வச்சுட்டாங்க. இவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? குர்வானை கட்டலாம். நான் கேட்கிறேன், குர்வானை கட்டிக்கு பாத்ரூம் போகலாமா? இல்ல மூடித்தானே இருக்கு, அப்ப ஒரு ஷூகேஷ் பட்டிக்க குர்வானை வச்சு பாத்ரூமுக்கு வைக்கலாமா? அப்ப பதில் வராது. குர்வானை கட்டி தொங்க விடுறதுக்கு அனுப்பப்படல, அதை படிச்சு ஓதி வழங்கி அமல் செய்யறது தான் சஹாபாக்கள் வந்தாங்க, அதான் செஞ்சாங்க. ஒவ்வொரு குர்ஆன் வசனம் வந்தா அதை அமல் செய்யாம அடுத்த குர்ஆன் வசனம் போக மாட்டேன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்காங்க. இங்க என்ன நடக்குது தெரியுமா? சூரத்துல் அஹ்ஸாப பச்சை பேனையால எழுதி டப்பாவில் அடைச்சு வச்சா கல்யாணமான பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடி வரும் எழுதி கொடுத்தான். நானும் பாகிஸ்தான் மௌலாண்டாய்க்குள்ள எழுதி கொடுத்த ஒரு காலத்துல, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கணும். இன்னொரு குர்ஆன் வசனம் இருக்குது, அதை சிவத்த பேனையால எழுதி அதை தலானிக்கு அடியில வச்சால் இல்லற சுகம் நீடிக்குமா. வாழ்வியல் வழிகாட்டிக்காக வந்த இந்த குர்ஆனை பாலியல் வழிகாட்டிக்காக மாற்றி அமைச்சுக்கிட்டான். இந்த குர்ஆனை வச்சு இசிமசிமாக்கள் எழுதி அப்படியே பிரேம் பண்ணி சாம்பிராணிக்கு வச்ச கொளுத்தி வச்சிருக்கான். அப்ப அவருக்கு தொழுகை இல்ல, அவர்கிட்ட திக்ர் இல்ல, காலமான திக்ர் இல்ல. அந்த பிரேம் பண்ணது இருக்குது இல்லையா, அந்த பிரேம் பண்ணதெல்லாம் மொத்த நம்பிக்கை. இதை வித்து வருவான் ஒருத்தன் ரோட்டுல, வேர்வையை சிந்திக்கிட்டு வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு பஸ்ஸா ஏறி இறங்கி கடையா தெருவா வந்து 100 ரூபா தான் முதலாளி ஒரு இசிமு கொளுத்தி வைங்க
பறக்கத்தான வியாபாரம் பெறும் என்று வெயில லோண்டு அலைறான். இந்த முதலாளி மாதிரி வேண்டி கொள்வான். அந்த முதலாளி திருப்பி கேட்கணும், 100 ரூபா தானே இந்த இசுமு, கொழி வச்சா எங்களுக்கு லட்சக்கணக்கில் பெருகுமே, ஒன்றை நீங்க கொழி வச்ச ஒரு கஜாங்கொட்டை வியாபாரத்தை பண்ண வேண்டியதானே, நீங்க லட்சாதிபதி ஆகணுன்னு 40 வருஷமா இசும்பித்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் அந்த சோழியலும் அந்த பேக்கும் அந்த வேர்வையும் தான். அப்ப அவன் சிந்திக்கிறான் இல்ல, எந்த அளவுக்கு இந்த நிலை இருக்குதுன்னு பாருங்க. ஆக இந்த இசு மசுமாக்களால ஒன்றுமே ஆக போறல. ஒரே ஒரு இசு மட்டும் வேலை செய்யுது. என்ன இசு தெரியுமா? இரவையில குளற பிள்ளைகள் இருக்குது இல்லையா, இரவையில தூக்கம் இல்லாம அடம் பிடிக்கும் பிள்ளைகள், ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்து பிள்ளைகள் இருக்குது இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு இசுமலின அரிசி மையால பிங்கான்ல கரைச்சி குடிப்பாங்க, படுத்துடும், இரவையில குளராது. அசருக்கு பிறகு இசுமை கொடுக்க சொல்லுவாங்க, பிள்ளை படுத்துடும். அடுத்த நாள் அசருக்கு பிறகு உண்டம்பாங்க, 7 இசும் கொடுப்பான். அதோட சரி பிள்ளை இரவையில படுக்க தொடங்கிடும். இந்த இசுமை தவிர மற்ற இசுமெல்லாம் நம்பிக்கையில குணமடையுது. ஆனா இந்த இசுமோட ரகசியம் என்ன தெரியுமா? அரிசி எடுத்து வறுத்து கறியாகிற போது தண்ணியை ஊத்தி கடைஞ்சா அது அரிசி மையி. ஆனா சின்ன பிள்ளைக்கு இசுமிழுகிற அரிசியை வறுக்கிற நேரம் ஒரு கட்டு கஞ்சாவை போட்டு வறுத்து அதை வேற டப்பாவில் எடுத்து வச்சு அதை தொட்டு எழுதி கொடுப்பான். பிள்ளை நிஷான்ல படுத்துக்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. பிள்ளைய கொண்ட கொடுத்து கொஞ்சம் கஞ்சா கொடுங்க மௌலவி, எங்க நம்ம வேற ஒன்றும் இல்லை, ஏமாத்திட்டீங்க. அப்ப நான் கேட்கிறேன், அரிசி மை ஒரு துணிக்கா? அந்த அரிசி மை எடுத்து என்னமாச்சும் அரப்பால எழுதி போட்டு கரைச்சா அதுல ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏற்பட்டுருமா? எனக்கு ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடு. முஸ்லீம்கள் ஒத்தரும் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லையே. அப்ப என்னத்துக்கு அறிவியல் உண்டு? அல்லாஹ் குர்ஆன்ல என்னத்துக்கு சிந்திச்சுப்பார், ஆராய்ச்சி செஞ்சுப்பார், யோசிச்சுப்பாரு. அவலாயத்தை தப்பருன குர்ஆன் இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றான்ல? இவன் என்ன காட்டுற மார்க்கம் இல்லையா? அந்த துவா கூடும் இசுமாசுமாவும் எல்லாரையும் பேன அலைய விடுற மார்க்கம் இது. ஒருத்தர் ஒன்று ரிமோட்டு கண்ட்ரோல் எல்லாம் தேவையில்லை. ரிமோட்டு கண்ட்ரோல் எல்லாம் கண்டுபிடிக்காது. இந்த அதரத்து இசுமலி நசிப்பாராக்கி டிவிக்கு இசுமாக்கு தகட்டில் எழுதி அதை நசிச்சு டிவியை ஓட்டுவார் வேறு விட்டா. ஆக எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில நம்முடைய சமூகம் பின்னுக்கு போயிருக்குதுன்ற பாருங்க. அதே மாதிரி இந்த குறி சாத்திரம், இந்த குறி சாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாயகம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, மன் அத்தா காஹினன் வ அர்ராஃபன் வ ஸத்தக பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யாரெல்லாம் குறிகாரன் சாத்திரக்காரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகின்றார்களோ அவன் குர்ஆனை நிராகரித்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப குறிகாரன் சாத்திரக்காரனிடம் போனால் குர்ஆனை நிராகரித்ததுக்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்க்கு தவிர யாருக்கும் கிடையாதுங்கறான். ஆனா இவன் என்னதுன்னா போய் குறி சாத்திரம் பார்க்க. இந்த குறி சாத்திரம் சொல்றவனுக்கு மறைமுகமான ஞானம் இருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. நடந்த சுனாமியை பத்தி ஒருத்தனும் பாய் துறக்கல. இந்த குறி சாத்திரம் பார்க்கறவனும் சேர்ந்துதான் போனேன், அவனும் சேர்ந்துதான் கூப்பனுக்கு லைன்ல நின்ற. அப்ப மறைமுகமான ஞானம் இல்ல. ராஜீவ் காந்திக்கு ஒரு சிரேஷ்ட சாஸ்திரி இருக்கிறார். அந்த இந்துக்கள் இடத்துல வந்து அந்நிய மதத்தில் இருக்கிறவர்களுக்கு குடும்பத்துக்கு சொல்லி ஒரு சாஸ்திரியை வச்சுக்குவாங்க. இந்த குறி சாத்திரம் சொல்றவர ஜோசியர்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த ஜோசியர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு ஜோசியர் இருக்கு. இந்தியாவில் குடும்பத்துக்கு டாக்டர், குடும்பத்துக்கு ஜோசியர் இருக்கு. ராஜீவ் காந்தி கொல்லப்படுற செய்தியை அவர் கடைசி வரைக்கும் சொல்லலண்டா என்ன அர்த்தம்? இல்லன்னு அர்த்தம், சொல்ல முடியாது. ஆனா நம்ம ரோட்ல வர என்ன செய்வான் தெரியுமா? பறந்து வர வண்ணாரை குந்துறதுக்கு இடம் உண்டு, உங்களுக்கு குந்துறதுக்கு இடம் இல்லை. சாஸ்திரம் பார்க்கறான், சாஸ்திரம் பா இவன் குத்திடுவான், 10 ரூபா காசை தூக்கி வச்சிருவான். எல்லாருக்கும் கொமனான ஒரு சாஸ்திரத்தை சொல்லி விட்டுருவான். எல்லாருக்கும் கொமனான சாஸ்திரம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் நல்லா உதவி செய்வீங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லம்பா. எல்லாருக்கும் சும்மா அச்சோட்டி விட்ட மாதிரி இருக்கும். சரிதான்டா, எல்லாருக்கும் நாம உதவி செய்ய, நமக்கு ஒரு 50 ரூபா கடனுக்கு ஒத்துழைட்டையும் கேட்டுக்கொண்டான்னு நினைப்போம். நம்ம எல்லாருக்கும் வந்த பிரச்சனை இப்படி காமன் பிரச்சனையில தொடங்கி டபுள் மீனிங்ல சாத்திரம் சொல்லுவான். ஒரு ஆள் கார் சாவியை காணத்தை போட்டு சாத்திரம் பார்க்க போய்க்க. என்ன சொன்னா தெரியுமா? சதுரப்பட்ட இடத்தில் கிடக்கிறது, தேடினால் கிடைக்கும், 3 நாளைக்குள் கிடைக்கும். என்ன தேடாம வாக்கிய வந்து விழுமா? 3 நாளைக்கு மேல யாராவது காரை பார்க் பண்ணிட்டு துறப்புக்கு டோச்சு அடிச்சுக்கு நிப்பானா? 3 நாளைக்குள் கிடைக்கும், தேடினால் கிடைக்கும், சதுரப்பட்ட இடத்தில் கிடக்குது. அவர் சொல்றாரு, மௌலவி சாத்திரம்டா சாத்திரம் சதுரப்பட்ட இடத்துல கிடந்துச்சு. எங்க கிடந்தானே? காருக்குள்ளையா? கார் சதுரமா? சதுரப்பட்ட இடம் டபுள் மீங்க. பொக்கெட்ல கிடந்தாலும் சதுரம், காருக்குள்ள கிடந்தாலும் சதுரம், வீட்டுக்கு கிடந்தாலும் சதுரம், ரூம் சதுரம், காணிக்குள்ள கிடந்தா வளவு சதுரம், தப்பி தவறி கிணத்துக்கு கிடந்தா கிணறு இருக்கிற காணி சதுரம், தப்பி தவறி பானைக்கு கிடந்தா பானை இருக்கிற குஷினி சதுரம்,
டபுள் மீனிங் இது. இதை போய் ஒரு சாத்திரம் சொல்லி இந்த சாத்திரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. தொலைச்சத்தோட சேர்த்து அதுக்கிட்ட போறது. இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்களிடத்துல ஒரு திறமை இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியும், எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு 100 நம்பர் கொடுத்து சாத்திரம் பார்த்தாரு எங்க வாப்பா. இப்ப விட்டுட்டாரு. 100 நம்பர் ஒரு நாளைக்கு 7 மணிக்குள்ள 100 நம்பர் முடிஞ்சிடும். விளங்கிட்டா? எப்படி சாத்திரம் சொன்னோம்? ஆக்கள முகத்தை பார்த்து சாத்திரம் சொல்லலாம், உங்களோட பதட்டத்தை பார்த்து சாத்திரம் சொல்லலாம், உடுத்துக்கு வந்த உடுப்பை பார்த்து சாத்திரம் சொல்லலாம். பொதுவா நம்மள பொம்பளையில் வீட்டு கொடுக்குற உடுப்பண்டிக்கு, ரோட்டு கொடுக்குற உடுப்பண்டிக்கு, வீட்டு கொடுத்த மாதிரி ஓடி வந்தா உடனடி பிரச்சனை அர்த்தம். அலுமாரிக்க வச்ச சீட்டு காசை காணல அர்த்தம். அப்படியே புடவைய பார்ப்போம். அப்படியே வீட்டு இருந்த ஒயில் சாரி என்ற தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். சொல்லி முடிஞ்சோன்னா கிடைக்குமா கிடைக்காதாம்பா? சத்தியமா தான். அப்படி கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்காம கொஞ்சம் முழிச்சா எங்களுக்கு தெரியும் வேற பிரச்சனை. அப்பவும் நாங்க மீன் வாங்க மாட்டோம். எப்படி விடுவோம் தெரியுமா? தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை தொலைத்து விட்டு வந்திருக்கின்றீர்கள். முடிஞ்சு வச்சுக்காத. புருஷனோட சண்டையாண்டா அதுவும் சரி. அப்ப என்ன நினைச்சிட்டீங்க சாத்திரத்துல? நேரடி என்னமா சொல்லுவேன்னா 6 கலவரத்தை செல்லுங்க மௌலவி. என்ன பிரச்சனை என்னமோ தெரிஞ்ச மாதிரி. ஆனா களவெடுத்தவனை பிடிக்கிற சாத்திரம் உனக்கு தெரியுமெண்டா போலீஸ்ல வேலை எடுத்தாரம்பாடா. இந்த என்ட்ரி எழுதுற இடத்துல நம்மள மாத்தையாமாருக்கு கடும் ஃப்ரீடம். அப்படியே உட்கார வச்சுட்டு மௌலவியை மட்டும் அப்படியே உட்கார வச்சு காலுக்கு மேல காலை போட்டு வீசிக்கிட்டு இருப்பேன். என்னவாப்பா காரை காணலையா, சைக்கிளை காணலையாப்பா, பேரை சொல்லு, உம்மாடா பேரை சொல்லு, மௌலவி சொல்லுங்க எங்க எனக்கு போங்க. மீனோன கட்டு பெண்டில் சைக்கிள் சாத்திரிக்கு போய் எடுங்கட்டுமே. ஆனா போலீஸ்ல அழகா வேலை எடுக்கலாம்டா. மாசம் 40-50 சம்பளம் கூட எடுக்கலாம். இல்லாட்டி அந்த களவு கொடுத்தவனே நம்ம டிப் எடுக்கலாம். சைக்கிளுக்கு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கலட்டலாம். அப்ப என்னடா இது களவு பிடிக்கிறான்? எப்படி ஆள் தெரிஞ்ச மாதிரி அவர் அது சொன்ன பிரச்சனை அப்படின்றார். இல்ல மௌலவி சொல்லுங்க மௌலவி, அது சொன்ன பிரச்சனை, நாங்க பிரச்சனை எடுக்க மாட்டோம், சத்தியமா பிரச்சனை எடுக்க மாட்டேன் சொல்லுங்கம்பா. இவ எப்படி ஆள் சொல்லுவான் தெரியுமா? பிரச்சனை எடுக்க மாட்டேங்களே. இல்ல எடுக்க மாட்டோம். எந்த பேரை கொடுக்கப்படா? இல்ல கொடுக்க மாட்டோம். நீங்க நினைக்கிற ஆள் தான்பா. 6வது களவு கொடுத்துட்டாரு நினைக்காம போயிருப்பானா? அன்றைக்கு வீட்டுக்கு வந்த முழு பேரையும் நினைச்சிட்டு இருப்பான். அதுல ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் டாக் அரிக்கும், அவர் தான் ஆளு. நாங்க 2 பேரை நினைக்க மௌலை, அதுல நீ கடுமையா நினைக்கிற ஆள் தான். முடிஞ்சு வச்சுக்காது. அண்டையில இருந்து மச்சினம் பளவுக்கையும் பெறப்பட அடி விழு. நல்லா வந்த மச்சினம் இப்படி சாத்திரம் பார்த்து நினைக்கிற ஆள் தான் சொல்லி குடும்பம் 2 பிரிஞ்சு 3 மாத இலக்கணத்தை அடிக்க மாலையை புறக்கிருக்காங்க. ஓ குடும்பம் பிரிஞ்சு 3 மாத இலக்கணத்தை அடிக்க மாலையை புறக்கிட்டு நைசா நழுவி இருக்காங்க. ஷைத்தாண்ட நோக்கம் என்ன? பலி எடுத்துடுறது. அதனால இந்த குறிகாரன் சாத்திரக்காரனுடைய மைண்ட்ல வேற பேச்சுக்களை பேச வைப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் சாத்திரக்காரன் குறிகாரன் போனாம்னு சொல்றீங்களே, சொல்றதுல உண்மையும் இருக்கிறேன்னு கேட்டாங்க. புகாரி கிரந்தத்துல பதிவாக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜின்னினங்கள் வானலோகத்துல மலக்குமார்கள் பேசுவதை ஒத்து கேட்டுக்கிட்டு வந்து குறிகாரன் சாத்திரனுடைய காதுல இன்னும் 100 பொய்ய சேர்த்து ஊதுதுண்டாங்க. அவன் ஜின்ன வசியம் பண்ணி வச்சுக்கல, அதுவா வந்து ஊது சொல்லணும் போல இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஆள்ல சந்தேகம் வந்துடும். ஒரு சாத்திரிகிட்ட போவாங்க, ஒரே அடையாளத்தை அவன் சொல்லுவான். இன்னொரு சாத்திரிகிட்ட போவாங்க, அவனும் அதே அடையாளத்தை சொல்லுவான். இன்னொரு சாத்திரிகிட்ட போவாங்க, அவனும் அதே அடையாளத்தை சொல்லுவான். ஷைத்தான்ற வேலை தெரியுமா? நல்லா இருக்கிறான ஒட்டைக்கணும். இதுதான். ஆக மொத்தத்தில் இஸ்லாம் என்ன செய்ய தெரியுமா? போகாத போப்படா, போய் போட்டு அது இருக்குதான் கூடாது. இஸ்லாமிய மார்க்க என்ன? சாத்திரம் பார்க்காதங்குது. நீ பார்த்து போட்டு அதுல உண்மை இருக்கிற பேச்சுக்கு வேற போடா. உண்மை இருந்தா அது மார்க்கமா? நான் கேட்கிறேன். தஜ்ஜால் வாரது உண்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தஜ்ஜால் வருவான், வானத்தை பார்த்து மழை பொழியம்பா மழை பொழியும், பூமியை பார்த்து முளையம்பா முளைக்கும், ஒரு வாலிபனை 2ஆ வெட்டி திரும்ப உயிர் கொடுப்பான், நம்பியவர்களுக்கு செல்வம் பெருகும், நம்பாதவர்களுக்கு வறுமை வரும், நம்பியவர்களுடைய கால்நடைகள் செழிக்கும், நம்பாதவர்களுடைய கால்நடைகள் மெலியும். இவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த தஜ்ஜால் செய்யறானே. இந்த இடத்துல வந்து இந்த வானத்தை பார்த்து அட்டாளச்சனைக்கு மழை பொழியண்டா, மழை அட்டாளச்சனையை பார்த்து எல்லையை பிடிச்சா அப்படியே ஊத்தும். இந்த வளவுல ஒன்றும் இல்லை, வாப்பா கத்தரி கண்டு வாண்டா, கத்தரி கண்டு வரும். இப்ப இருக்கிற லெவலுக்கு நம்முடைய முஸ்லீம்கள் அப்ப இருந்தா தஜ்ஜால் வரக்கொள்ள. இப்ப இந்த கையை நீட்டி பால் எடுத்து தேசிக்காய வெட்டி ரத்தம் எடுத்தோன்னே அப்படியே போய் குப்பரக்கா உழுவுறாங்களே அசரத்துல விட்ட. இதே லெவலுக்கு தஜ்ஜால் வரக்கொள்ள இருந்தா
நம்முட ஆக்கள் தான் தஜ்ஜால கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்குற ஆக்கள் எல்லாம். அப்ப நடக்குதுங்கிறது ஈமான்ல. கண்ணுக்கு எதிர மழை பொழியுது, நிராகரி. கண்ணால காணாத அல்லாஹ்வை நம்பு, அதான் இஸ்லாம். அப்ப சாஸ்திரி கிட்ட போகாதங்குது இஸ்லாம். போய் போட்டு மாறான்னு உண்மை போகக்கூடாது. அப்ப இது ஒரு மூட நம்பிக்கையும் ஈமானை தகர்த்தறியக்கூடிய ஒன்றும். அதை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது என்ன? மந்திரிக்கிறது. மந்திரிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். மந்திரம் என்றால் என்ன? மந்திரம் என்ன தெரியுமா? அதனுடைய வரைவிலக்கணம் ஒரு சக்தியிடம் ஒரு தேவையை கேட்டு பெறுவதற்காக அந்த சக்திக்கே உரித்த மொழியில் அவனிடம் கோரிக்கையை கேட்பதற்கு உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் மாந்திரீகம். அப்ப என்ன மந்திரம்? பிரார்த்தனை. இதான் மந்திரம். இன்றைக்கு மந்திரம் என்னெல்லாம் ஓதப்படுது தெரியுமா? சுலாம் பிரகதம் கசு வர்ணவம்பா. அர்த்தம் அவனுக்கு தெரியுமா? இல்ல. எரி திரி திரி அடங்க பிரகாசம் அந்த கட்டு இந்த கட்டு தும்பு காட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவான். தெரியுமா அர்த்தம்? அவனுக்கு தெரியாது. தமிழ்ல ஓதுவோம் மந்திரம். இந்த அனுமான் வாசலாத்து வைத்திய முறை இருக்குது. நாங்க 3 முறையும் படிச்சிக்கோம். இந்த பாகிஸ்தான் மௌலானா கிட்ட இருந்தது மலையாள மாந்திரிகம். அதை படிச்சு கரைச்சி 116 இசும மனப்பாடம் பண்ணியிருந்தேன் நான். அது போக என்னுடைய பரம்பரை வாப்பெல்லாம் வைத்தியர்கள் அதெல்லாம் படிச்சு வச்சுக்கேன். இந்த அனுமான் வாசலாத்து வைத்தியத்தில் ஒரு தமிழ் மந்திரம் ஒன்றைக்கு ஓதி காட்டுறேன் பாருங்க. அர்த்தம் உங்களுக்கு விளங்குதான்னு பார்ப்போம். அகத்தை கருத்து புறத்தை விழித்திருந்த உலகத்தினரை தகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்துடு என்று என்னை இங்கனம் அனுப்பினனை பெருநாளை அல்வாலா சுவாய்சு. என்ன அர்த்தம் விளங்கிச்சு உங்களுக்கு? ஓதுறாளுக்கும் விளங்குறல்ல, அது வேற விஷயம். அதே மாதிரி இந்துக்களுடைய மந்திரத்தையும் பாடமாக்கிக்கான். பிரமாண பிரியாய நமக, பேதன பிரியாய நமக, ஏகமாதா பகுபிதா சருத்துருத்துராய அவுபக்கர் நமக பாடமாக்கி ஓதுறான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரம் என்று என்ன வந்திருக்கு தெரியுமா? குல்லு அல்லாஹு அஹது எல்லாருக்கும் பாடம். குல்லாதுரபில் ஃபலக், குல்லு அல்லாஹு அஹது, குல்லாதுரபில் ஃபலக், குல்லாதுரபின் நாஸ் எல்லாருக்கும் பாடம். குழந்தை பிள்ளைக்கும் பாடம். இந்த சூரத்துல் பக்ரா மந்திரம் இல்ல, சூரத்து நாச ஓதச்சரு, சூரத்து நிஷா ஓதச்சல். இந்த 3 தான். அதுபோக துஆக்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம ரப்பனா சதிஹிபில் பல்ஷ வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிர் ஸகமா ஓதச்சனாங்க. பிஸ்மில்லா பிஸ்மில்லா 3 தரம். அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் யஷ்ஃபீக 7 தரம் ஓதச்சனாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் 3 தடவை காலையில மாலையில ஓதச்சனாங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் ஓதச்சனாங்க. இதெல்லாம் விட்டுட்டு மந்திரம் ஓதுறான். இந்த மந்திரத்தை ஆறு ஓதணும் தெரியுமா? உனக்கு நீ ஓதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்ட போது அவர் தான் ஓதினார். அவருக்கு ஓத முடியாத மயக்கம் ஏற்பட்ட போது ஆயிஷா நாயகி ஓதி, மனைவி ஓதி, அவர் கையில ஊதி தடவி விட்டாங்க. இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஓதி பார்க்கறதுக்கு ஒரு அசரத்து கொமர் பிள்ளையில கொண்டு விடுவாங்க. அவர் ஓதி திராய் போட்டு விடுவார். ரவியோஜி எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஆக எந்த அளவுக்கு இந்த விஷயம் இருக்குங்கிறத பாருங்க. அவர் தான் ஓதுறது. தண்ணியில ஓதுறது மொத்தத்துல கடை. இன்னைக்கு தண்ணி ஓதுற குரூப் பண்ணி இருக்குது. கொட்டா விட்டு தண்ணி ஓதி, எண்ணெய் ஓதி, சோடா ஓதி, தோடம்பழத்தை உரிச்சு வச்சு ஓதி, இன்னும் சொல்ல போனா அந்த வெளிநாட்டுகளின் கடிதத்தை கொண்டு அந்த அசரை தோய்த்தாங்க ஒரு பொம்பளை. ஏன் என்ன இது கடிதம் புதிதா இருக்குது என்ன கேட்டேன். இல்ல கடிதத்தை ஓதி தாங்கள அரபி கண்ட உடனே சம்பளத்தை கொடுக்கட்டும். நாமளா கற்பனை பண்றது. கடிதத்துல ஓதுவோம், வலையில ஓதி, ஓட்டுல ஓதி, சீமெந்தியில ஓதி, சின்னத்து கல்யாண மாப்பிள்ளைய 3 வள்ளியை கொண்டே ஓதி ஊதி, பெரிய உள்ளான பொம்பளை பிள்ளைய அலைய விட்டு ஓதி, எல்லாத்துக்கும் அல்வாத்தியா வச்சுக்க. அல்வாத்தியா 2000 சீதன கல்யாணத்துக்கு அல்வாத்தியா தான். எல்லாத்துக்கும் அல்வாத்தியா நமக்கு தெரிஞ்ச அல்வாத்தியா ஒன்று அல்வாத்தியா தான். சூரத்துல் பாத்தியா அல்ஹம்து சூரத். அது போக ஒரு பாத்தியா வந்து என்னத்த பாத்தியா அல்வாத்தியா பாத்தியாண்டு எல்லாத்துக்கும் பாத்தியா. அப்ப மந்திரங்கிறது அவர் ஓதணும். தண்ணியில ஊதுறதெல்லாம் இல்ல. ஒரு சஹாபி குடிக்கிற தண்ணியில ஊதினாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதாதீங்கன்னாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, தூசி கிடக்குது யா ரசூலுல்லாஹ், தூசி கீழே விழும் வரைக்கும் கிழிச்சு விடுங்கன்னாங்க. அந்த தண்ணிக்கு பற்றாக்குறையான அந்த பாலைவன பகுதியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூசிக்கு ஊதாத, கிழிச்சு விடு, விட்டுட்டு குடியன்னாங்க. இப்ப என்ன நடக்குது? 3/4 கிளாஸ் தண்ணியை ஓதி முழு கிளாஸ் ஆக்கி கொடுக்கான். அவ்வளவு துப்புனி பறக்குது. இத போய் நீயும் குடி, கைய கழுவு, முகத்தை கழுவு, உம்மாக்கும் குடு, பாப்பாவுக்கு குடு, தங்கச்சி குடு, தம்பியை குடு, வீட்டுல இருக்கிற 9 பேருக்கு இந்த கிருமியை பரப்பி வளவெல்லாம் தொளிச்சு வாசல் எல்லாம் கிருமியை பரப்பு. தண்ணி ஓதுறோம், இணலி ஓதுறோம்,
சோடா வரும். அப்படி ஒன்று இல்லை. சில இடத்துல இந்த தங்கில்மார் வார பெரிய சேகமார் தங்கில்மார் அந்த இறக்குமதி வார. நான் போன மாசம் காலிக்கு ஒரு தங்கில் வந்தார். ஆசீர்வாதம் செய்ய போன பொம்பளோட சோளை பிடிச்சிருந்து அவனை அடிச்சு விரட்டி விட்டான். நான் அன்றைக்கு ஜும்மாக்கு அங்க நிற்கேன். இந்த தங்கில்மார கூட்டிக்கு வந்து தண்ணி ஓத கொடுக்கறதும் ஓதல் ஏறாத பிள்ளைய கொண்ட விடுறேன். இந்த பிள்ளைக்கு ஓதல் ஏறுதில்லை, நாக்கு திருத்தம் இல்லை. இதுக்கு கொஞ்சம் என்னையாலும் செய்யுங்க. அந்த தங்கில் பிள்ளைய கூப்பிட்டுச்சோப்பா ஆவண்ணு பிள்ளை ஆவங்கும் வாக்குள்ள துப்பி விட்டுருவான். இவர் இந்த பிள்ளோட வாக்குள்ள பறக்கத்தான துப்புனி வைத்தாண்டா. பிள்ளை ஓதி முடிச்சிரு 1 மாசத்துல ஒரு சுச்சுவே. ஏன் ஓதி முடிச்ச தெரியுமா? இதுவரைக்கும் வேலைக்குள்ள குருவான சரிப்பட்டு மாமிட்ட போன பிள்ளை இனி ஒழுங்கா போகும். ஏன் இன்றைக்கும் பாடம் கொடுக்காட்டி வாப்பா திரும்ப அந்த அசரத்திட்ட கூட்டிக்கொண்ட விட அந்த அசரத்து வாக்கிய துப்ப ஏன் இந்த வம்பு 2 வட்டம் ஓதுது பிள்ளை. அப்ப வாக்கிய துப்புறதும் தண்ணியில ஊதுறது எவ்வளவு அனாச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை பாழாக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்க. இதை நாங்க பிரச்சாரம் பண்ணினா வெடிக்கும். வெடிச்சுக்கிட்டு தொழிலுக்கு ஆபத்து. பொக்கோட்டு நிரப்பொண்ணா அதான் ஆபத்து. தொழிலுக்கு ஆபத்து. பொக்கோட்டு நிரப்பொண்ணா புறாடு பண்ணோம்னா வெளியாக்கி விடுற வேற விற்காது. அப்ப எப்படி எல்லாம் இந்த விஷயத்தை தீர்வடைஞ்சி இந்த மூட நம்பிக்கைய மக்கள் மத்தியில திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கிறத நாங்க பார்க்கணும். ஆக மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஆரம்பத்துல வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதுங்க. ஒரு நாளைக்கு வேணா 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் ஓதுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுங்க. நம்ம இவ்வளவு ஓதிட்டு இருந்தா இவர்கிட்ட போய் இணலி ஓத தேவையும் இல்லை, திம்பிலி தண்ணி ஓத தேவையும் இல்லை, சோடா நிரப்ப தேவையும் இல்லை, முக்காக்கலாஜா முழுக்கலாஜாக்கையும் தேவையில்லை. நாம நம்முடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு போவோம். மார்க்கம் இலகுவானது, ரொம்ப லேசி. மார்க்கம் கஷ்டம் இல்லை. இவன் வருமானத்துக்கு கஷ்டமாக்கிக்கிட்டு இருக்கான். இவன் வருமானத்துக்கு கஷ்டமாக்கிக்கிட்டு இருக்கான். ஆக இப்படியான இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குது. இதுல ஏமாந்துறாங்க. இன்னொரு விஷயம் என்ன, சில நோயாளிகள் இருக்காங்க, வித்தியாசமான நோயாளிகள். திடீர்னு மயக்கம் போட்டு விடுவாங்க. உளுந்தோன்னா அப்படியே ஒளிமினா ஒரு 10 பேருக்கு அடிப்பாங்க. கிட்ட நெருங்கொண்டாம இருக்கும். சாதி குரல்ல கதைப்பாங்க. இங்கிலீஷ் தெரியாதால் இங்கிலீஷ் கதைக்கும், சிங்களம் தெரியாதால் சிங்களம் கதைக்கும், அரபு தெரியாதால் அரபு கதைக்கும். இங்க நின்ற மாதிரியா நான் முள்ளுக்குள்ளால காட்டுக்குள்ளால குப்பியோட்டுக்குள்ளால ஓடுவார். கால ஒன்றும் பெட்டாது. மதுளால அண்ணா பாய்வாரு. மயக்கம் தெளிஞ்சு நான் என்ன செஞ்சேன், என்ன நடக்கிறோம், சனமெல்லாம் அன்னைக்கு என்னன்னு கேட்பாரு. என்ன சொல்லுவான் தெரியுமா? பயங்கரமான ஜின்னொண்டு பிடிச்சிருக்கம்மா, பயங்கரமான ஜின்னொண்டு பிடிச்சிக்கம்மா. கொண்டு வந்தா நூல் கட்டி காய் வெட்டி சங்கிலியில போட்டு தேசிக்காய் தண்ணி தொளிச்சு எண்ணெயெல்லாம் செஞ்சு வெளிச்சாக்கி ஒரு 2-3 மாசம் அலைய விட்டு நோயை கிளியர் ஆக்கி எடுப்பாங்க. என்னையா அவர் ஜின்ன விரட்டிட்டாராம். இந்த கேஸை என்கிட்ட கொண்டாங்க. ஒரு மந்திரம் ஓதாம கிளியர் பண்ணி காட்டுறேன். இந்த கேஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அட்டாலஜன்ல இருந்து 2-3 கேஸ் நான் பாத்திருக்கேன். இந்த ஜின் பிடிச்சேன்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வராங்க. ஒரு மந்திரம் கிடையாது, ஒன்றுமின், சும்மா கிளியர் பண்ண. இது ஒரு நோய், ஹிஸ்டீரியா நோய். சிங்களம் தெரியாதவன் சிங்களம் பேசுறது ஒரு ஹிஸ்டீரியா நோய். அவன் ஆள் மனதில் பதிவாயிருக்கக்கூடிய விஷயம், மனசு மூளை 2 பகுதி, இடது பக்கத்து மூளை வலது பக்கத்து மூளை இருக்குது. நம்முடைய குறிப்பாக பெரும்பான்மையானவர்கள் இடது பக்கத்து மூளை வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த வலது பக்கத்து மூளையில எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம கவலைப்பட்டது, சோகப்பட்டது, வேதனைப்பட்டது, அனுதாபப்பட்டதெல்லாம் இதுல இருக்குது. நம்ம ஏதாவது இந்த வேதனையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்துல தாக்குப்படுற நேரம் இளகிய மனமுள்ளவராக இருந்தால், பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தால், வலது பக்கத்து மூளை திறந்து அதுல பதிவாயிருக்கக்கூடிய வேதனை வெளியில வரும். அப்ப யாருல அனுதாபப்பட்டமோ அவருடைய பேரை நமக்கு சொல்லிக்கிட்டு அந்த அனுதாபம் யாரால வந்துச்சோ அவனை பழி வாங்குற வெறியோட அப்ப பேசுவார். அப்ப என்ன சொல்ல தெரியுமா? மௌத்தா போன மாமாட பேரை சொல்லி வந்திருக்கார். மாமா ஒருத்தன் கொலை செஞ்சிருப்பான். நான் தான் வந்திருக்கேன், அதுல வந்திருக்கேன், என்ன கொலை செஞ்சவனா கொலை செய்ய போறேன் அறிவாரு. அவ அவ்வளவு வேதனையோட இருந்திக்கான். ஹிஸ்டீரியா நோய் என்று சொன்னா அவனுடைய ஆள் மனசு திறந்து இப்ப அவன் மனநோயாளியா இருக்கான். இதை மூட வைக்கிறதுக்கு தேசிக்காவட்ட தேவையில்லை, ஹிப்னாட்டிசம் பண்ணினா போதும், அல்லது மனோதத்துவியலாளர்கிட்ட போய் சஜஷன் கொடுத்தா போதும், அல்லது அவனை திடுக்கிட வச்சா சரி வரும். ஓங்கி ஒரு 6 போத்துறா என்ன போதும். இந்த 10 பேருக்கு அவன் எப்படி அடிக்கான் தெரியுமா? வேற ஒரு பலம் அங்க வாரதில்லை. 10 பேருக்கு ஒருத்தன் அடிக்கான்னு சொன்னா வேற ஒரு பலம் வாரதில்லை. நமக்குள்ள இருக்கிற பலம் நம்ம முடக்கி வச்சிருக்கோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலத்தை நாம முடக்கி வச்சுக்கோம். எப்படி முடக்கி வச்சுக்கோம் தெரியுமா? பின் விளைவுகளை யோசிக்கிறதால முடக்கி வச்சு நமக்கு ஏழும் இந்த மதில் அளவாயிரத்துக்கு.
ஓடி வந்து இந்த மதுளால பாய நமக்கு ஏழும். ஓடி வரக்குள்ள சாரஞ்சிக்கு நான் என்ன சரியன்னு நினைச்சா பாய வராது, காலு அப்படியே நின்றும். ஆனா அதிர்நெல் சுரப்பி சுரந்தா அந்த யோசனை வராது. அதிர்நெல் சுரப்பி என்றா என்ன? திடீரென்று ஏதாவது ஒரு திடுக்க நடந்தா உடனே அந்த அதிர்நெல் சுரப்பி சுரந்துரும். ஒரு நாய் விரட்டிக்கிறது, இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு பொம்மை தூக்கி போட்டானுங்க, இருந்தவங்க எல்லாம் ஊட்ட இருப்பான். நாம எப்படிடா வந்து அந்த மதுளால தாண்டா பாஞ்சு வந்திருக்கோம். சரியா எப்படி பாஞ்சவனு ஒரு முள்ளும் குத்திருக்காது, ஒரு குப்பியோடும் பட்டிருக்காது. இப்ப இவரை கூட்டிக்க அந்த நாளைக்கு நேத்து எதால தம்பி ஓடினேன், இந்த மதுளால பாஞ்சுக்கு நான் ஓடிட்டேன். இப்ப கொஞ்சம் பாஞ்சு காட்டுங்க. நேத்து சாரனோட பாஞ்சையில இப்ப ரன்னி சோட்ச போட்டு பாங்க பாப்போம். ஏலா அப்ப பின்விளைவுகளை யோசிக்கிறதால நம்முடைய பலத்தை அடக்கி வச்சுக்கோ. இந்த 10 பேருக்கு அடிக்கிறவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? அந்த மனநோயாளிக்கு பின்விளைவுகளை பத்தி யோசனை இல்லை. அவன் அட்டி சுட்டா அந்த 10 பேரும் கொஞ்சம் விழுந்துருவான். ஆனா ஒருத்தன் அவனை பிடிக்கலாம். இந்த 10 பேர் ஏன் விழுவுறான் தெரியுமா? இந்த 10 பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா? எனக்கு ஜின் பிடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைகள் நிக்காங்க, நம்மள பிடிக்க சொல்லிட்டாங்க, பிடிக்காம ஓடையும் பொண்ணா 9 பேரும் பிடிக்கட்டு நாம ஆளை பிடிப்போம். லேசா அப்படி பிடிக்கிற எப்படி தெரியுமா? ஆவு ஒண்டா ஓடுறது கடவுளை பார்த்துக்கு தான் பிடிக்கிறேன். அவன் அப்படி ஒண்டா 9 பேரும் ஓடிக்கான். 9 பேரும் அப்படித்தான் நினைச்சிட்டு பிடிச்சிக்கான். இந்த அரசண்ட முட்டிக்க பால் ஊத்தின மாதிரி அரசன் பால் கொண்டாந்து ஊத்த சொன்னானா, எல்லாரும் பால் ஊத்துட்டு நாம தண்ணியை ஊத்துவோண்டு முத்து பெரும் தாப்பா தண்ணியை கொண்டு ஊத்துட்டான். அது மாதிரி இந்த 10 பேரும் மேதுவா தான் பிடிச்சேன். என்கிட்ட கொண்டு வந்தாங்க ஒரு ஆளை, இழுக்கு சின்ன பக்கம் ஒரு ஆளுக்கு ஜின் பிடிச்சாம ஒரு 7-8 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வராங்க. எல்லாம் மேலோட ஒத்துக்கையெல்லாம் பிடிச்சேன். எங்க போய் பலம் எங்க போயிச்சு அந்த பலம்? நம்ம தைரியம் அப்படி ஏட்டா இதுதான் இருந்துருவான். அவன் அந்த ஜின் பிடிச்சுக்கிட்டு கத்துவான், நான் வந்திருக்கேன்பான். அவனுக்கு மேல ஒரு சத்தத்தை போட்டு உட்காரா அப்படின்னா இருந்துருவான். மனநோய், பயப்படாதீங்க. அப்படி எல்லாம் ஜின்னு மனுஷனுக்குள்ள பூந்துக்கிட்டு அப்படி மனுஷனுக்குள்ள ஜின் பூரலமண்டா ஷைத்தான் தானே ஜின்னு. இந்த ஷைத்தான் மனுஷனுக்குள்ள பூந்துக்கிட்டு அவன் குரல்ல பேசலாம் என்றால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஷைத்தான நோக்கம் என்ன? மனுஷனை வழி எடுக்கிறது. மனுஷனை வழி எடுக்கிறானே ஷைத்தான நோக்கம். இப்ப நான் ஜும்மாக்கு மிம்பர்ல ஏறி நிக்கேன், மாத்தியும் பாங்க வருகிறார், மிம்பரை விட்டு ஒழும்போக்கல எனக்குள்ள ஜின் வந்து பூந்துட்டு, உங்களுக்கு என்ன தெரியும்? பூந்துட்டு இப்ப நான் பேச போறேன். மேலான பெரியோர்களே சவர்களே, தாராளமாக விபச்சாரம் பண்ணுங்க. ஜின் தானே பேசுது, செய்யலாமே செஞ்சிடலாமா? அந்த அதிகாரம் ஜின்னுக்கு இல்ல. அவன் மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தான் வழி கெடுக்கலாம். ஒரு பாவத்தில் ஆசை ஊட்டித்தான் வழி கெடுக்கலாம். அட இந்த ஊர்ல பிரபல்யமா ஒரு அசரத்திற்கு அட்டாலஜனைக்கு ஒரு அசரத்திருக்காரு. அவர் சென்ன நம்புறதுதான் இந்த சமூகத்துல திட்டம் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு அசரத்து இருக்காரு, பெரிய அசரத்து. அவர் சென்ன மார்க்கம், அவர் அறாமண்ட அறாம், அலாலண்ட அலால். அவர் சும்மா அவருக்குள்ள ஜின் போய் அது ஈடு வைக்கலாம், பிரச்சனை இல்லை, ஈடு வைக்கலாம், வட்டி இல்லை என்று சொன்னா என்ன கெதி? அப்படி செய்யலாமா? இதுல வழங்குது இல்லையா அவங்களுக்கு? அப்படி எல்லாம் வர முடியாது. ஏமாத்திட்டான். இதை ஒத்துக்கொள்ள மாட்டான். இந்த கபூர் புனர்வாழ்வு புனரமைப்பு இருக்கிற ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டா தெரியுமா? இதை ஒத்துக்கிட்டாங்க, வருமானம் ஒன்றும் இல்லை, திரும்ப கடை வைக்க வேண்டியதுதான். வழங்கிட்டா. ஆக இந்த விஷயத்துல நீங்க ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றேன். வாஹ்ரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு அடுத்ததாகவும் பேச்சுக்கள் இருப்பதனால் சுருக்கிக் கொள்கின்றேன். ஏதாவது